ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜானகி ஊர்லேருந்து வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்க எல்லாத்தையும் கேள்விப்பட்டு உடனே நான் தனாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானகியும் மாயாவும் தனாவோட வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ கதிரை பார்த்ததுமே ஜானகி கண்கலங்கி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன கதிர், உனக்கு இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்கலங்கி அழுதுட்டு இருக்கும்போது, இப்போ பரவாயில்லத்த, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது, இல்லை கதிர், என்ன இருந்தாலும் சரி தான், இந்த மாதிரிக்கு உனக்கு நடந்துடக்கூடாது, நீ என்னை உடனே தகவல் தெரிவிச்சிருக்க வேண்டியதுன்னு தானா அப்படிங்கும்போது, இல்லைம்மா அங்கே நடந்ததில்லை, எனக்கு என்ன பண்ணுறதுங்கன்னே தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ரொம்பவே கஷ்டப்பட்டுடியாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு பேர்ட்டையும் மாயா அவங்க ஜானகி விசாரிச்சுட்டு இருக்கவும், இப்போ பரவாயில்லம்மா, இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா அவங்க கீழ் வீட்டில் உள்ளவங்க இவங்களுக்காக சமையல் பண்ணி அவங்க எடுத்துகிட்டு வராங்க. இங்கே பாரு, நீங்கள் ரெண்டு பேரும் தான் சாப்பாட்டில் உப்பு காரம் எல்லாமே கம்மியாக தானே சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க, அதனால இன்னைக்கு நான் எல்லாமே உங்களுக்கு ருசியாக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கவும், இது கேட்டதுமே ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே அவங்க தனாவை தனியாக அழைச்சிட்டு போய் கேட்குறாங்க, என்ன தனா, இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா? அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு தான் இருக்கிறீங்களா அப்படிங்கும்போது, ஆமாம்மா, நாங்கள் ரெண்டு பேருமே எங்கள் லட்சியத்தை நிறைவேற்றுற வரைக்கும் நாங்கள் பிரிஞ்சு தான் இருக்கணும்னு சொல்லி நாங்கள் முடிவு எடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. ஏன்டா அப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம்மா, அவன் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறி காட்டணும்னு சொல்லிக்கிட்டு ஒரு வைராகியத்தோடு இருக்கிறான். அதே மாதிரிக்கு தான் நானும் என்னுடைய விளையாட்டில் நல்லபடியான ஒரு நிலைமைக்கு போகணுமா, அப்புறமா எங்கள் வாழ்க்கையை நாங்கள் தொடங்கணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கவும், உடனே ஜானகி கோயிலிருந்து வளையல் எதுவும் வாங்கிட்டு வந்திருக்காங்க போலுக்கு. அப்போ அவங்க மாயாவுக்கு ஏற்கனவே உங்க கையில போட்டு விட்டுட்டாங்க. தனாவுக்கு கையில போட்டு விடும் போது சொல்றாங்க, நீங்க சீக்கிரமாவே நீங்க நினைச்ச மாதிரிக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கணும், சீக்கிரமாவே உனக்கு வளகாப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே மாயா சொல்லிட்டு இருக்கிறாங்க, தெரியுமா, நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம நினைச்சது சீக்கிரமாவே நடந்துரும், தனாவுக்கு சீக்கிரமாவே வளகாப்பு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லவும், ஜானகி சிரிக்கிறாங்க. சரிடா, நான் கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு வாட்டி அவங்க சொல்லிட்டு கிளம்பும் போது, அப்போ ஜானகி சொல்றாங்க, நீங்க கூடி சீக்கிரமாவே நீங்க நம்ம வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லவும், அது சீக்கிரமாகவே நடக்கும் பெரியம்மா அப்படின்னு மாயா சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ தனா சொல்கிறாங்க, அப்பாவோட கோபம் கொஞ்சம் கூட குறையவே இல்லையம்மா, அவர் கோபம் எப்போ கம்மியாகிறதுக்கு நாங்கள் எப்போ வர்றதுக்கு, சரிம்மா நடக்கும்போது இல்லை நடக்கட்டும் அப்படின்றதாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க தனா வேலைக்கு தான் போகிறாங்க. அப்போ சிலிண்டர் எடுத்து அவங்க ஒவ்வொரு வீட்டில் கொண்டு போட்டுட்டு இருக்கவும், அப்போ ரகுராம் அதை பார்த்ததுமே அவங்க அப்படியே ரொம்பவே பதற ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ ரகுராம் அவங்க தனா கிட்ட பக்கத்தில் போகிறாங்க, நீ எப்படி வாழ்ந்த பொண்ணு, உனக்கு இதெல்லாம் தேவையா, இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ என் கூட வா அப்படின்னு சொல்லவும், நம்ம வீட்டுக்கு வந்துரு அப்படிங்கிறாங்க. அப்போ தனா கேட்குறாங்க, அப்போ கதிரோட சேர்ந்து நான் வரட்டுமான்னு சொல்லி கேட்கும்போது, அவனை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்பா நாங்கள் வந்தாக்கி நாங்கள் ரெண்டு பேரும் தான் வருவோம், அப்படி இல்லைன்னா நான் வரமாட்டேன், கதிரை எக்கார்ந்து விட்டுட்டு நான் வரவே மாட்டேப்பா அப்படிங்கவும், உடனே ரகுராம் பார்க்குறாங்க, ஆமாப்பா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிவாதம் இருக்குதோ அதே அளவுக்கு எனக்கும் பிடிவாதம் இருக்கும்ல, என்ன இருந்தாலும் நான் உங்கள் ரத்தம்ல அப்படின்னு சொல்லவும், என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எனக்கு டைம் ஆகுது அப்படின்னு தனா அங்கேருந்து கிளம்பவும், அப்போ ரகுராம் தனாவை அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் அவங்களுக்கு கோபம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் தனாவை நினச்சி பெருமைப்படுறாங்க, எப்படி தான் வாழ்ந்த பொண்ணு, ஆனால் இன்னைக்கு தன்னுடைய கணவருக்காக இப்படிலாம் பண்ணுறாள், என்ன இருந்தாலும் சரி தான், என் பொண்ணு இந்த அளவுக்கு கஷ்டப்படுறான்னா அந்த கதிரும் ஒரு காரணம் தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரகுராமுக்கு கதிர் மேலே இன்னும் கோபம் தான் ஜாஸ்தியாக வந்துட்டு இருக்குது. அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா மாயாவையும் ஜானகி தான் காட்டுறாங்க. அப்போ ஜானகி மாயா கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன நடந்துச்சுது கதிர்க்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ அங்கே கோயிலில் என்னென்ன நடந்துச்சுதோ அது எல்லாத்தையும் மாயா அவங்க ஜானகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது கதிரோட கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த கார்த்தி இங்கே தப்பிச்சு இந்த மாதிரிலாம் பண்ணனா பெரியமா, ஆனாலும் ஒவ்வொரு கட்டத்திலையும் நாங்கள் எப்படியோ காப்பாற்றிட்டோம், ஆனால் கடைசியில் இந்த மாதிரிக்கு நடக்கும்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, அவனால தான் இந்த மாதிரிக்கு நிலைமை கதிருக்கு, அவன் தனாவோட வாழ்க்கையை நாசம் பண்ணாமல் விட மாட்டான் போலுக்கு, எப்படியாவது தனாவை அடைஞ்சே தீரணும்னு சொல்லிக்கிட்டு அவன் இந்த மாதிரிக்கெல்லாம் தப்பிச்சு வந்துட்டு இருக்கிறான், இதுக்கு அந்த அதிகாரியும் உடந்தையா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே அப்படியே ஜானகி துடிச்சு போயிருந்தாங்க. அவன் என் பொண்ணை சந்தோஷமா வாழவே விட மாட்டான் போலுக்கு, அவனை சும்மா விடக்கூடாது மாயா அப்படிங்கும்போது, அவனை என்ன பண்றதுக்கு, அவனை சும்மா விடக்கூடாது, அவன் மட்டும் உள்ள இருந்துகிட்டு அசால்ட்டா அவன் வெளியே வந்துட்டு இருக்கிறான், அவன் இன்னைக்கு நம்ம போய் சந்திக்கணும், சந்திக்கிறது மட்டும் இல்லாம அவனுக்கு நம்ம ஒரு மிரட்டல் கொடுத்துட்டு வரணும் அப்படிங்கவும், உடனே மாயாவும் சொல்றாங்க, ஆமா பெரியமா வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லவும், சரி நம்ம எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லும் போது, உடனே பார்த்தோம்னா அதாவது அவங்களுக்குலாம் செக்கிங் இருக்கு அப்படின்னு சொல்லவும், அப்போ அவங்க டாக்டர் விஷயத்துல அவங்க ஜானகியும் அவங்க மாயாவும் கார்த்தியை பார்க்கறதுக்காக போகவோ, அவங்க இந்த மாதிரிக்கு வேஷத்தில் வந்தனால அவங்களும் உள்ளே விட்டுருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி பக்கத்தில் அவங்க மாயாவும் ஜானகியும் போகிறாங்க. போனதுமே அவங்க நினச்சிருந்தாங்க டாக்டர் தான் வந்திருக்காங்க சொல்லிக்கிட்டு கார்த்தி நினைக்கவும், உடனே மாயா அவங்க அப்படியே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி திட்ட ஆரம்பிச்சதுமே உடனே அவங்க பார்க்கவும் ஜானகி வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் யார் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவங்க மாஸ்க் போட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ மாஸ்க் அவங்க கலட்டுறாங்க, நாங்கள் தாண்டா வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லவும், இதை பார்த்ததுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி உள்ளே
வந்தீங்க அப்படிங்கவும், தப்பு செஞ்ச நீயே அசால்ட்டாக வெளி உலகத்தை சுற்றிட்டு அலையிற, தப்பு பண்ணாத நாங்கள் உள்ளே வருதுல என்ன விஷயம் இருக்குது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்ன, நீயே வந்து அசால்ட்டாக வெளியே வந்துட்டு போயிட்டு இருக்கிற, அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து உள்ளே வர முடியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மாயா கேட்கவும், அப்போ ஜானகி சொல்கிறாங்க, என் பொண்ணுக்கு என்னடா பண்ணிட்டு இருக்கிற, என் பொண்ணை அடையிடுன்னு சொல்லிக்கிட்டு கதிருக்கு இந்த மாதிரிக்கு அவன் கதையை முடிக்கிறதுக்காக கடந்து நீ அலைஞ்சிருக்கிற. இங்கே பாரு, நான் ஏற்கனவே உங்கள் அத்தைக்காரிட்ட நான் சொல்லிட்டு இருக்கிறேன், இன்னும் என் குடும்பத்தில் தலையிடாதீங்க அப்படின்னு. ஏற்கனவே அவள் வந்து என் வாழ்க்கையில் தலையிட்டு இருந்தா, நீ என்னன்னா என் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக நீ வந்து இந்த மாதிரிக்கு தலையிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு வந்து காட்டு சொல்லும் போது, இங்கே பாரு இதுதான் உனக்கு லாஸ்ட்டாக நான் கொடுக்குற டைமு, இதுக்கு மேலேயும் என் பொண்ணோட வாழ்க்கையில் நீ வந்து குறுக்க வந்துன்னு வச்சுக்கீங்க, உன் கதையை முடிச்சுட்டு நானே பேசாமல் உள்ளே வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே அந்த மாதிரி தான் நடந்துச்சுது, ஆனால் எப்படி நீ தப்பிச்சுட்ட, இதுக்கு மேலே என் பொண்ணோட வாழ்க்கையை நீ சீரழிக்கணும்னு சொல்லிட்டு நீ நினச்சேன்னா உன் கதையை நான் என் கையாலே நான் முடிச்சிருவோம் பார்த்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி மிரட்டவும், ஜானகி மாயா இப்படி மிரட்டுறதை பார்த்துட்டு காத்தி அப்படியே அதிர்ச்சியோடு அப்படி போய் மிரண்டு போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. வா மாயா நம்ம போக்கலாம், இதுக்கு மேலே அவன் அனாவசியத்தில் தலையிட்டானா அப்புறமா என்னுடைய ஆட்டத்தை அவன் பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானகி மாயாவும் அங்கேருந்து கிளம்பி வராங்க. அடுத்துதான் இங்கே பார்த்தோம்னா சீனு வந்து மாயாவை வந்து கூப்பிடுறாங்க. அப்போ மாயா எங்கடா நம்ம போகிறோம் அப்படிங்கும்போது, நீ வாயேன் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற, நீ எங்கே கூப்பிட்டுட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, நீ எதுவுமே பேசாமல் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்து பார்த்தோம்னா மாயாவை அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ மாயா வந்து நினைக்கிறாங்க, என்னது திடீர்னு சீனு வந்து நம்மளை வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான், என்ன பண்ண போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா ஒரு பைக்கு கம்பெனிக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனதுமே அவங்க பைக்கு வாங்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன சீனு உனக்காக பைக் வாங்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ சீனு சொல்கிறாங்க, பைக்கு எனக்காக நான் வாங்க வரல, உனக்காக தான் வாங்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே மாயா சொல்கிறாங்க, எனக்கு எதுக்கு பைக் அப்படின்னு சொல்லும் போது, ஏன் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற, நான் உனக்காக நான் எதுவுமே செஞ்சது கிடையாது, அதனால் நானே ஆசைப்பட்டு உனக்காக நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லவும், அதனால நீ இது வேண்டான்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ மாயாவும் சந்தோஷப்படுதாங்க. அடுத்து பார்த்தோம்னா சீனு வந்து மாயாவுக்காக அவங்க பைக் வாங்கி கொடுக்கவும், அடுத்தது பார்த்தோம்னா இவங்க மாயாவும் சீனும் வந்து பைக்கோட வந்து இறங்குறாங்க. இதை பார்த்ததுமே பத்மா அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னடா இவ எதுக்காக பைக்கோட வந்திருக்கா அப்படிங்கவும், உடனே சீனு வந்து நினைக்கிறாங்க, மாயா நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அதாவது அவங்க அப்பா வந்து பைக் வாங்கி கொடுக்க சொன்னாங்க, அதனால தான் நான் மாயாவுக்கு வந்து பைக் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே அவங்க அப்பா எதுக்காக திடீர்னு பைக் வாங்கி கொடுக்க சொல்றாரு அப்படின்னு கேட்கும்போது, இதை நீ அவங்க அப்பாட்ட தான் கேட்கணும் அப்படின்றதாங்க. இங்கே பாரு சின்னும், நம்ம விட்டு பொம்பளைங்க யாருமே இந்த மாதிரிக்கெலாம் பைக்லாம் ஓட்டினது கிடையாது, அதனால இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கும்போது, என்னம்மா நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க, அவங்க அப்பா பொண்ணுக்காக ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்துருக்கிறாரு, அது எப்படி நான் வேண்டான்னு சொல்ல முடியும் அப்படிங்கவும், உடனே பத்மா வந்து நேராக ரகுராம் கிட்ட போகிறாங்க. அண்ணா இங்கே என்ன நடக்குன்னு தெரியுமாண்ணா அப்படின்னு சொல்லும் போது, என்ன பத்மா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டு பொம்பளைங்க யாராவது பைக்லாம் ஓட்டுதோமா என்ன, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ஆனால் அந்த மாயா பைக் ஓட்டிகிட்டு இருக்கிறா, அதுவும் அவங்க அப்பா வாங்கி கொடுத்தாரா, இதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொல்லணும் அப்படிங்கவும், உடனே ரகுராம் வந்து அவங்க மாயாவை பார்க்குறாங்க. அப்ப மாயா வந்து நினைக்கிறாங்க, பெரியப்பா இப்போ என்ன சொல்ல போகிறாரு தெரியல, நம்மளுக்காக ஆசையாட்டு சீனு வந்து பைக் வாங்கி கொடுத்துருக்குறான், ஆனால் அத்தை இந்த மாதிரிக்கு சொல்கிறாங்களே அப்படிங்கவும், அப்புறம் ரகுராம் சொல்கிறாங்க, அவங்க அப்பா அவங்க பொண்ணுக்காக வாங்கி கொடுத்துருக்குறாரு, இதுலலாம் நம்ம தலையிடக்கூடாது அப்படின்னு ரகுராம் சொல்லவும், இது கேட்டதுமே பத்மா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஜானகி இதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் சரிதான், மாயாவுக்காக இவர் இந்த மாதிரிக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும், அப்போ வந்து ரகுராம் சொல்கிறாங்க, பாரு பத்மா இந்த விஷயத்துலலாம் நீ தலையிடக்கூடாது, இது வந்து அவள் அப்பா அவள் பொண்ணுக்காக வாங்கி கொடுத்துருக்குறாரு, இதில் எப்படி நீ தலையிட முடியும், அதனால பேசாம அவன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லவும் பத்மா எரிச்சல் அடைகிறாங்க. இதை பார்த்துட்டு மாயா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.